ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நம்ம இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைல் ஸ்பெஷல் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஹோல் ஸ்பைசஸையும் துருவின தேங்காவையும் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சி நிறைய வெஜிடபிள்ஸ் கூட போட்டு பண்ணுற ஒரு ஸ்பெஷல் சாம்பார் இது. இதை நாங்கள் கேரளாவில் வரத்தரைச்ச சாம்பார்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காவை எடுத்து துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். ஒரு 10 வரமிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இதில் காரம் இருக்காதுங்க. அப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1 கப் வரமல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2லேருந்து 3 பீஸ் காயம் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வறுக்கிறதுக்கு. இதையெல்லாம் நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸை வேக வைக்க எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். இங்கே நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், முருங்கைக்காய், அப்புறம் பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, கொத்தவரங்காய் அண்ட் புடலங்காய். அப்புறம் நான் ஒரு 3 கப் துவரம் பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த வெஜிடபிள்ஸையும் இந்த தக்காளியையும் ஒட்டுக்கா போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது கூடயே நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி, வேக வைக்கிறதுக்கு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பெரிய அயன் கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இங்கே ஜீரகம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு போடுறேன். நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது நம்ம சாம்பாருக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். அதுக்கப்புறம் காயம் போடுறேன். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் குருமிளகு, இதையும் கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி ஆட் பண்ணுறேன். மல்லி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மல்லி நல்லா ப்ரௌன் ஆகி கிடைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே சில்லி ஆட் பண்ணுறேன். 2 சில்லியுமே நான் ஒட்டுக்காக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். சில்லியும் ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா இது எல்லாமே சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போது நம்ம துருவின தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பாதி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கறி லீவ்ஸ் முன்னாடியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆகி போயிடும். அப்போ நல்லா இருக்காது. அதனால் பாதி வருந்ததுக்கப்புறம் நம்ம கறி லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எந்த ப்ராசஸில் ஆட் பண்ணணும் நீங்களும் அதே மாதிரியே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக இது எல்லாமே ப்ரௌன் ஆகி கிடைக்கும். நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதுலேருந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து பெரிய இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், அப்போ ஜீரகம் சின்னது தானே அப்படின்னு. பட் ஜீரகம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதனால் நான் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது ஈக்குவலாக எல்லாம் ப்ரௌன் ஆகி கிடச்சிருச்சு நமக்கு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து கிடச்சிருக்கு. நமக்கு ஈக்குவலாக எல்லாமே வெந்திருக்கு. ஒரு 1லேருந்து 2 விசில் விட்டிங்கனாலே போதும். எல்லாமே ஈக்குவலாக வெந்து கிடச்சிடும் நமக்கு. அதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா இதில் வெந்து உடஞ்சிடும். இப்போது இதில் நம்ம ஊற வச்ச புளியை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த சாம்பார் வந்து நான் ஒரு 15 பீப்புளுக்கு பண்ணுற மாதிரி தான் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முழு ஸ்பைசஸை வறுத்து அரைச்சி வைக்கிற சாம்பாருக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்கும். நம்ம நார்மலாக சாம்பார் பொடி போட்டு பண்ணுற சாம்பாருக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அதோட ரா ஸ்மெல்லெல்லாம் போகும், புளிவாசமும் அடங்கும். எப்பவுமே சாம்பார் வந்து நல்லா கொதித்து வந்தால் தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு முழுசாக கிடைக்கும். இதுவே ரசம் பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்க விடக்கூடாது. அந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளேவரும் போயிடும், அதோட டேஸ்ட்டும் போயிடும். இதோட நேர் ஆப்போசிட் தான் சாம்பார். கொதிக்க விட்டால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போது என்னோடய சாம்பார் இங்கே வந்து நல்லா கொதிக்குது, நல்ல வாசமும் வருது. இந்த மாதிரி இது நல்லா இப்படி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்பெல்லாம் வெந்து உடஞ்சி போயிடும். அதனால தான் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பருப்பை ஆட் பண்ணுறோம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே நமக்கு போதும். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இது அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் வெல்லம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா காரமும் புளியும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஒரு டேங்கி ஃப்ளேவரும் கிடைக்கும் இதை ஆட் பண்ணும்போது. அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு குட்டி சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 மிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதில் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வந்து எது கூட வச்சு சாப்பிடணும்னு அவங்களுக்கு சொல்லவா வேணும். நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸையும் கிரேட்டட் கோகனட்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி சாம்பார் வச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்லேயே மறக்க மாட்டீங்க. எனக்கே தெரியும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குன்னு, இருந்தாலும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.